பிரதமர் பதவியில் மாற்றம் செய்வது குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போல அரசாங்கத்திற்குள் எவ்வித குழப்பமோ நெருக்கடியோ இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்சவினால் விண்ணிற்கு செலுத்தப்பட்ட சுப்ரீம் சட்-1 என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரிணி தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் பரப்பில் சர்ச்சையான நிலைமையை தோற்றுவித்துள்ளன. பிரதமருடைய இந்த கருத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் உள்ளக மோதல்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில அரசாங்கத்திற்குள் பிரதமர் ஹரிணி தெரிவித்த கருத்துக்களால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் பதவியில் இருந்து ஹரிணியை நீக்கிவிட்டு பிமல் ரத்நாயக்கவை அந்த பதவிக்கு நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உதய கம்மன்பிலவின் மேற்கண்ட கருத்து தொடர்பில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவிக்கையில், உதய கம்மன்பில கூறுவது போன்று அரசாங்கத்திற்குள் எந்தவொரு நெருக்கடியும் இல்லை. பிரதமர் பதவியில் மாற்றம் மேற்கொள்ள ஒரு குழு முயற்சிப்பதாக உதய கம்மன்பில கூறியது அப்பட்டமான பொய். கம்மன்பில எப்போது தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளராக ஆனார் என்பது எனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.